அவ என் மகனை எதை காட்சி மாற்றி தெரியாதா பண்ணுவாங்க ரெண்டு மாமா வந்து பேசுவதற்கு நேரம் சந்தோஷமா செய்தி என் மகனுக்கு திருமணம் என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா அப்பா இவன் மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகனா வந்தான்னு வச்சுக்கோ இந்த மடிப்பாக இளைஞர் மொத்தம் யாரு தானே இருப்பாங்க சித்திர பசங்களோட ஒர்க் பண்ணுங்க போதும் மாமனார பாத்ரூம்ல உட்கார வச்சு நீ புட்டு அதுல எனக்கு மனவுக்கு திருமணம் என்று சொல்லிவிட்டு எந்த நாட்டில் எந்த மனோக்கு திருமணமா திருமணக்குரிய யாருக்கு தெரியுமா மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு உலக நாட்டு இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணம் ஆவலை வச்சு நீ பிறந்த உடனே உன் தாய் இறந்து விட்டா அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவோ தந்தையாகவோ அன்போடு பண்போடு பாசத்தோடு வளர்த்தினடா நான் உயிர் வாழ்வதே என் மகனுக்காகத்தானடா இந்த உலகமே என் மகன் முரளி என்று வாழ்ந்து வருகிறேன்டா அப்படிப்பட்ட தந்தையின் வார்த்தை எப்போது கேட்க மறுத்தானோ நான் உயிரோடு வாழ்ந்து யாருக்கு என்ன லாபம் மாலா கழுத்த தாய் கட்டவில்லை என்றால் உன்னுடைய தந்தையை உயிரோடு பார்க்கவே முடியாது உன் கண்ணெதிரே இப்போது கரண்ட்ல கை வைக்கிறவட கூட ஆள் அப்பா நான் வரவில்லை என்றால் இந்த நேரத்தில் உங்கள் உயிரையும் மாய்த்துக் கொள்வீர்களா தாய் கட்டவில்லை என்றால் இப்போது எல்லாம் போக நீ மட்டும் தவமிருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாதியப்பா நீங்கள் தான் என்னை வளர்த்தி அயல்நாடு சென்று வாரா மகனை என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றேன் நாட்டுக்கு வருவேன் மனமேடையில் அமர்வேன் அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன் ஆனால் ஒன்று அந்த பெண்ணின் முகத்தை ஒருபோதும் பார்க்கவே மாட்டேன் தாலி கட்டி அடுத்து நொடியே இந்த அபரமினாத்திலே எத்தனையோ சட்ட திட்டங்கள் நான் போட்டிருக்கேன்டா என் மகன் சட்டத்தை போறான்டா மணவரைக்கு வருவானா மணமேல வருவானா அந்த மாலா கழுத்தை தொட்டு தாலி கட்டுவானா முகத்தை கூட பார்க்க மாட்டானா தாலி கட்ட அடுத்த நொடியே மணவடி செல்கிறானே ஐயோ ஐயா
ஒரே மகள். பொறுப்பா நான் பாத்துக்கிறேன். புடி எவ்வளவு பொறுப்பான தெரியாது. நான் மனுஷலாம், நீ மனுஷலாம். ஒழுங்கா பிடிக்க கவனிங்க. நல்லா தானே வாதி சொன்னாருண்ணா. இல்ல 7 பேர் சாப்பாட்டு ஒரு நாள் சொல்றியா? உனக்கு எந்த பெருத்துக்கிறான் பாரு. நீ கேப்பன் தெரிஞ்சுதானே நான் சாப்பாடுக்கே போட்டு குழந்தைங்க வள்ளியாந்து வேணுமான்னு வச்சுக்கிட்டு எத்தனை குழந்தை கையில சாப்பிட்டு துரோகம் பண்றேன். ஆள் 7 முட்டை சாப்பிட்டாமா? ஆள் 7 முட்டை. குழந்தைங்க வச்சு ஏமாத்தி குழந்தைங்க வச்சு ஏமாத்தி சொல்றாங்க ஆளு. புடி இப்பயாவது ஒழுங்கா புடி. என்ன தெரியுமா? நடப்பாவாடை. மனவரங்க நடப்பாவாடை போடுவாங்க. சீக்கிரமா வாடா ராஜா விட்டு கல்யாணம் ராஜா விட்டு கல்யாணமா மதிக்கல. ஏறி வேலை மண்டபத்துக்கு உடனே கொண்டு போறேன். ஏறி வரல கொட்டாங்க. ஏறி வரல படுபாவி அதை தான் நிறுத்திட்டாங்கடா. படுபாவி அதை கூட நிறுத்திக்கடா. மாலை பண்ண கஷ்டம் தாங்க தெரியும். மாலைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? வதி இருக்குது. ஆடி மாசம் மாலை கிடைக்கிறீங்க. மாறி அந்த திருடுறாளாம். எந்த பேங்க்ல வைக்கிறாவா? அதான் திருவிழா மாரியம்மன் திருவிழா. மாலை எங்குமே கிடைக்கல. 2000 ரூபாய் சொல்லியா குத்துறா மாலைக்கு மட்டும். 2000 ரூபாய் கீஜி பஸ் போயாச்சு. 2000 ரூபாய் குத்தாச்சு. நம்பர் அட்வான்ஸா 5000 வாங்கிடுறீங்களா? என்ன எங்கிருந்து வாங்கிட்டு வந்தா? மாலை எங்குமே கிடைக்கல. வர வர பொத்து மேல போட்டு மேலக்கிறா. கல்யாணத்துக்கு முடியும். செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். செத்து போனவன் வருவானா? எப்படா வருவான்? வராத அவனுக்கு 16, 30 தேவசம் இதெல்லாம் யார் கூப்பிடுறான்? அவன் தான் வரமாட்டான்னு தெரிஞ்சு நான் கூட சுப்ராய ஞாபகமா கூப்பிடலாம் நினைக்கிறேன். நல்லாதான் நினைக்கிறான். நினைக்கிறான். மாத்திரை போட்டு ரொம்ப கதை ஓட்டதவா அம்மா இல்லாத பொண்ணு சாமி நிக்குது இல்லாத பொண்ணுடா. சாமி வணங்கிட்டு குன்றத்திலே பெரியவர்கள் வாழ்த்த வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் மேல கை தூக்கி கும்பிடக்கூடாது. அதே மாதிரி கோவிலுக்கு சென்றா தரையில படுத்து புனியணும். தரையில படுத்து சாமி கும்பிடக்கூடாது. கீழே இருக்கிறது பூமாதேவி.
உங்களுக்கு சனமானதப்பட்டது பூமியில படக்கூடாது. அதனால் திருமணம் நடக்க போகுது. பிறந்த வீடு புகுந்த வீடு. சரி, எப்படி கும்பிடணும்? நினைக்கிறேன் நான். பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மாரே வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கம்மா. பாருங்கள், வாய்ப்பளிப்போம். சக்தி மசாலா எங்கள் தரத்திலும் சுவையிலும் சிறந்தது. எங்களிடத்திலே கலப்படம் கிடையாது. நாங்களே அரைத்துக் கொடுப்போம். சௌபாக்கியா காமாட்சி அம்மா வேலை அழைச்சிட்டு உட்காரு. கப்புக்குன்னு உட்காராத. உட்காருமா, உட்காரு. நல்லா தூக்கின்னு உட்காரு. மாய வச்சு சும்மா இருப்பான். பெண்ணை வந்து மனதில் வந்து விட்டா அந்த தாச்சி விட்டு கல்யாணத்துக்கு அப்பளம் தண்ணியில பொறிக்கிறாங்களா எண்ணெயில பொறிக்கிறாங்களா? மாப்பிள்ளை வருவானா? எப்படி ஒன்று கருப்பிட்டாங்க? ஒரு நாட்டு இளவரசர் நல்ல சரகா குடிக்கூடாது. ரொம்ப மட்டமான சரக்கு குடிச்சிட்டு வந்துருக்காங்க. வாய் நாத்தமா அடிக்குது ஐயா. பழக்கமே கிடையாதா? என் மகன் அயலாட்டிலிருந்து ஒரு வாரம் பயணம். உன்னல உறங்குல ஓய்வு எடுக்கல. அதனால ஒரு கட்டிங் சாப்பிட்டு வந்தாரா? ஈரான் போர் முடிச்சுட்டு யாரா போலாம்ல வந்தாரு. முரளி பொண்ணு முகத்தை பாடுறடி, நான் அழகா இருக்கிற பாடுறடி. ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா போ சொல்ல வர சொல்ல கேட்டா செத்துட்டான். தெம்பா சிரிச்சுக்கிறேன். நாளை முடி கூட வந்துட்டு போனாங்க. பேசும் பெருமாள் கோயில் செருப்பு கல்யாணத்தை நிறுத்தினாலும் பார்த்தா சாப்பாடு வேஸ்டா போடும். வேணும்பா இந்த ஊர்ல ஐயர் மந்திரி தெரியும். எங்க அரண்மனை ஆமா ஐயா, நான் குழந்தையா இருக்க சொல்ல எங்க அப்பா செத்துட்டாரு. பால் குடிக்கிற குழந்தைங்க எங்க அம்மா வளர்க்கறதுக்காக ஐயர் வீட்டுல எங்க அம்மா ஐயர் வேலை செஞ்சாரு. ஐயோ, ஐயர் வீட்டுல எங்க அம்மா வேலை செஞ்சாரு. அம்மாவா சத்தினா ஐயர் திதி கொடுக்க போவாரு. வச்சு பதார்த்தம் இதெல்லாம் வாரி பூரா கட்ட பேக் எடுத்து போவாங்க. அப்படியே மந்திரத்தை கத்துக்கிறேன் ஐயா. ஐயருக்கே மந்திரம் வராது சமஸ்கிருதம் கூட போட உனக்கு தெரியுதுன்னா இப்பதான் எனக்கு சந்தேகா. ஐயரே உம்மால வெச்சுக்கறானா? பெரிய மண்டபம் 1 மணி நேரம் நிறுத்தி வண்டி நிறுத்தி ஏச்சாரா. யாரு 1 மணி நேரம்
எங்க அம்மாவை சொல்லிட்டு வேற கம்பெனில அட்வான்ஸ் சொல்றியா? என்கிட்ட ஒரு வார்த்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஐயர் உங்க அம்மாவை வச்சுக்கிறாரு. நக்கராசன் நக்கராசாடா ஐயர் எங்க அம்மாவை வச்சு ஐயர் எங்க அம்மாவை வச்சில்ல எங்க அம்மா தான். பரவாயில்ல என் மனசுல கிட்ட ஊரு சொல்லி எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு குந்திரிங்கிறான். யாருன்னா வச்சுக்கிட்டோம். அப்புறம் உத்தர வாங்கிக்கலாமா? தரணின்னா ஐயர் சூத்திர இடி இடிக்குது. வாயு பகவான் பூநூல்தான் பூநூல். நான் ஐயரா நீ ஐயரா? நீதான் ஐயரா. பூநூல் பண்ணல அவங்க தெரிஞ்ச விட பையன் சாவடிக்கலாம். ஓம் பூநூல் வேற ஐயரை எடுத்து வச்சு பார்த்துக்கோ. பங்காளி எல்லாம் வச்சாங்களப்பா. கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் அனைவரும் வந்துட்டாங்க. பல்லாங்குழி அம்மா இல்லாத வேற ஐயரை வச்சு வாயவே மட்டும் போற ஆபாதன வேதனாம் சமர்த்தியாமி மகம் மானியம் சுபம் சூன்யம் ஜாஞ்சிரெட்டி யாகம் இல்ல அம்மா ஓம குண்டத்துல போட்டு எடுத்துட்டு வாங்க. கல்யாணத்துல போட்டோ மாட்ட மாட்டேன். அனைவரும் சுத்தமா செய்துட்டு வந்துட்டா முழுமுதற் கடவுள் விநாயகர் மூத்தரம் இல்லப்பா. மூத்திரம் கிடையாது. மூஞ்சாமணி பாரு விஷ்ணு சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி 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 வர்ணமாம் சாரதாது பின்னாடி வர்ணமாம் கோமதியா முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி பக்தனே கலக்கிற தோஷம் தப்பா நினைக்காது போக கண்ணால கண்ணாலே முட்டாத நெய்யண்ணே யாமுச்சி மண்டையிலே நீரவான ஓடையில்
ஐயா பாட்டுல நான் போன்ல கேட்டுக்கிறோம். ஐயா சின்ன பசங்களுக்கு தெரியும் ஐயா. ஆமா தெரியுமா? என்ன நாள்? மாடி அமாவாசை. அதுக்கு? இறந்தவருக்கு திதி கொடுக்கணும். இதெல்லாம் குளத்தங்கரைக்கு போய் தான் பிராமணத்தை படிச்சிருக்கோம். கொஞ்சம் விட்டுட்டு போராட்டமா இருக்கிறான். அவன் பார்த்தா கையில பூ கட்டிக்கிறான். இவன் பாரு நவகரகம் மாதிரி நடத்தி அவன் பாரு பாசு கோயில் பாசு பச்சம்மா கோயில வா முடிச்சு கல்யாணமா தெரியும் போத்தா போயிருக்கிறாளா இருக்காங்க ஐயா. சாவல ஏய், தாத்தா பாட்டி அவங்களும் இருக்கிறாங்க. என்னமாடா சாவல அண்ணா இருக்காங்க. வைத்தியக்காராஜரோ ரொம்ப பேசுற உங்களுக்கு சிதி கொடுத்துருவேன். எங்க அப்பா சாம்பல் ஐயா. எங்க அப்பா எரிச்சி எடுத்தாந்துக்கிறேன் சொல்லி திதி கொடுக்குறீங்க. உயிரோட தூரி எரிச்சி எடுத்தாந்துக்கிறேன். சுடுகாட்டு சாம்பலாமா கல்யாண மண்டபத்துக்கு எடுத்தாரு. திதி கொடுக்குறேன். ஐயோ அப்பா. உங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். ஆமா பேமெண்ட் எடுத்தாந்துக்கிறியா? பைசா இருக்குதா? உங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. இப்போ எங்க அப்பா நடுவில் யாருன்னா கேட்டா தயிர் எடுத்தாந்துக்கிறீங்க. தொட்டு கொடுத்துக்கோ. ஏன் அழுகுறா? ஒன்றும் இல்லையே. ஆமா கல்யாண சாமான் லிஸ்ட்ல இந்த பொருளே கிடையாது. அப்ப வேற ஐயோ அப்பா பாருப்பா. தூக்கி அடிச்சதும் அப்பா மூணு இருக்கணும். நீயும் மாட்டி அந்த ஆடி அறுத்துறாதே. ஐயோ பாப்பா பாருப்பா. எங்க அப்பா யாரும் கூட்டுக்காக பன்னீர் காலி ஆயிடுச்சுடா. இதெல்லாமடா தெளிவா சொல்லுவாங்க. நக்கரே நீ மாட்டு. சரி வை. மோதிர வெள்ள காட்டு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சாத் வலமர்பம் பிரம்மம் அகரபரம் ஐரே நீ சொல்ற மந்திரம் ஆரம்பத்துல எனக்கு புரியலையா? என்னைக்கு தான் எத்தனை கல்யாணம் பண்ண நிறைய போயிருக்கேன். எத்தனை ஐயர் மந்திரம் நிறைய சொல்றேன். பேர் சொல்லியிருக்கேன். நோக்கு எதனா புரியுதோ? புரியலையே. சூத்த முடிக்கிற சோத்த கூப்பிட்டு கல்யாணத்துல கண்ணா பேசா சொன்னதுக்கியா அப்பா ஒரு வாயில வை பணிவா வைடா. பணிவா உக்காந்து வாய மூடு. அப்படி தெளிவா சொல்லாயிரா. வருதா? அரகரா 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 ஐரே கொஞ்சம் வாய முடி சொல்லிட்டு பேசுனா எப்படி பேசுவான்? எல்லா கல்யாணத்துக்கும் வருவாங்க. அரகரா அரகரா ஐயோ எங்க அப்பா வேற யாருக்கும் சொல்றாரு. ஐயோ எங்க அப்பா எங்க பறக்க போறான் பாருங்க. அரகரா அரகரா அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அரகரா அதுக்கறா பள்ளி இல்லாத நான் அதக்கிறேன். ஒளியாட்டி சாப்பிட்டு அரகரா அரகரா. ஓம் அரகரா ஓம் அரகரா அரகரா. உங்க தாத்தா பேர் என்ன? ரங்கசாமி கவுண்டர் ஐயா. ரங்கசாமி கவுண்டராஜியே அரகரா. அவரது குமாரன் ஆகியே அரகரா. ஒப்பா பேரு குடிச்சாமி ஒடியார் ஐயா. உங்க தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டர். கவுண்டு. ஒப்பா
ஓடியாரு மண்ணு மெரிக்கிறதுக்கு வந்து செட் ஆகாது. நாங்க நயிறு பண்றது அம்மா பேரு வேரி மாதா சேரப்பாடு. மதமே மாறிட்டு இருக்கிறாங்கம்மா. உன் பேரு சஃபி ஐரா நேத்த. ஐரா முகமது சஃபி. நீ முஸ்லீம். ஆமா ஐரா. அம்மா கிறிஸ்டின். கிறிஸ்டின். அப்பா ஓடியாரு உங்க தாத்தா கவுண்டரு. இது என்ன கோத்திரம்? எங்களுக்கு தெரிஞ்சா ஐரா எப்பயா சொல்றேன் பாரு கோத்திரத்தை. உனக்கு தெரியுமா? பலாப்பற்ற கோத்திரம். அரகரா அரகரா பலாப்பற்ற அரகரா கோத்திரம் ஆகிய அரகரா சமர்ப்பியாமே. அரகரா அம்மா கிறிஸ்டினா. ஆமா ஐரா. அம்மா ஒரு பலாப்பற்ற. அரகரா ஒப்பா வந்து ஒடியாரா. ஓடியாரு ஐரா. ஒப்பா ஒரு டபுள் பலாப்பற்ற. அரகரா தாத்தா கவுண்டரா. கவுண்டரு ஐரா. அவர் ஒரு ட்ரிபிள் பலாப்பற்ற. அரகரா அரகரா ஆக மொத்தம் அரகரா பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய சமர்ப்பியாமே. அரகரா கோத்திரம் தெரியவில்லை என்றால் அரகரா மூத்திரம் பெய்ய வேண்டும். அரகரா அரகரா வடதேவி நாடக மன்றத்தில் அரகரா மன்னர் வேஷம் ஆடக்கூடிய அரகரா ராணிப்பேட்டை மாவட்டம் அரகரா லாலாப்பேட்டை அடுத்து அரகரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா நாடக ஆசிரியர் அரகரா வேலாயுதம் அரகரா செத்து இப்ப அரகரா சொல்றா. அரகரா சிவலோக பதவி அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாஜுச்சம் அரகரா 4ஆம் பதவி அடைய அரகரா தீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா பங்கும் அரகரா பங்காளிகள் அரகரா உற்றார், அரகரா உறவினர்கள் அரகரா ஒன்று சேர்ந்து அரகரா நதிக்கரையிலே அரகரா பிண்டம் பிடித்து அரகரா எள்ளும் அரகரா தர்பையும் பிடித்து அரகரா எப்படியா பையன் புரியல? தர்பையும் பிடித்து அரகரா சூரியனை சூர்யா. நம்ம எல்லாம் காட்டிக்க வேண்டியதுதான். நீ தூங்கிட்டே இருந்தா காலம் சென்ற அரகரா காலம் சென்ற அரகரா உடல் ஆன்மா சாந்தி அடைய அரகரா முக்தி மோட்சம் அடைய அரகரா முதிர்கடல் முடிப்பதற்காக அரகரா 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 கும்பரா செவடியா பையா அரகரா தோளு மேல வெய்தா இது கூட அரகரா சொல்லணுமா? சொல்லிக்கிட்டே இருக்கணும். தண்ணியில இறங்கு இங்க எங்க தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம சுத்து 3 சுத்து எப்படின்னா சுத்து காசி ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் இந்திய நதிகளான அரகரா அரகரா போட ஜாதி ஐரா கஷ்டம் பண்ண சொல்லி ஏய் தேவடியா பசங்களா எனக்குடா திதி கொடுக்குறீங்க. ஏய் பக்கலா பக்கலா உங்களுக்கு திதி கொடுத்துறேன் நானு. 80 வயசு ஏய் ஜாக்கிரதை எனக்கு தான் வயசை போச்சு. என் கலைக்கு வயசாகலடா. ஐரா ஐரா இது என்ன பண்ணா? உன்னால தண்டா ஐயா ஐரா நான் தான் கிராஸ் ஆயிராச்சப்பா. சரி சரி குடு ஒரிஜினல் தண்ணி குடு. பாத்து குடியப்பா இப்ப பாரு நல்லா வாய்த்து வரு. வாழைக்கீரை வளர்க்கிற வாய்த்து கொடுங்க காஞ்சி காமாட்சி நல்லா 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 வாய்த்து கரெக்டா எட்டெடுக்கு